ஹே ஃபுடீஸ், வெல்கம் டு liveloveloverecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டியான திணை கிச்சடி ரெசிபி. இது கூடவே 1 மினிட் சட்னியும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 1 மினிட் சட்னி இந்த திணை கிச்சடிக்கு மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா கிச்சடி அண்ட் உப்மா ஐட்டம்ஸ்க்கும் ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். வாங்க இப்போது இந்த கிச்சடி எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம். இப்போது இந்த கிச்சடி செய்கிறதுக்கு ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. அதில் 3 to 4 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயிலை ஹீட் பண்ணுங்கள். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு இருக்கிற கடுகை போட்டு பொரிய விடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு உடைச்ச உளுந்தை ஆட் பண்ணிக்கோங்க. உளுந்து கொஞ்சம் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நாம் உடச்சி வச்சுருக்கிற கொஞ்சமான முந்திரி பருப்பையும் கொஞ்சமாக வேர்க்கடலையும் ஆட் பண்ணி சாட்டே பண்ணிக்கோங்க. இது கூடவே நறுக்கின இஞ்சியையும் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது வெட்டி வச்சுருக்கிற ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் ஆட் பண்ணிவிட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாயையும் கொஞ்சமாக கருவேப்பிலையையும் ஆட் பண்ணி சாட்டே பண்ணிக்க போகிறோம். இப்போது இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிடலாம். பொடி பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கிற பீன்ஸ், பொடி பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கிற கேரட், அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி. இதில் உங்கள் கிட்ட பச்சை பட்டாணி இல்லைன்னா அதை விட்டுடலாம். இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் பொடியையும் ஆட் பண்ணி எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கிட்டு இந்த காய்கறியெலாம் சீக்கிரமாக குக் ஆகிறதுக்காக சால்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா வெஜிடபிள்ஸ்லாம், இதெல்லாம் நம்ம இந்த வதக்கிறதுலேயே ஒரு 50 to 60% குக் ஆகிடணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. மூடி வச்சு குக் பண்ணிங்க அப்படின்னா கூட சீக்கிரமாக குக் ஆகிடும். பட் குக் ஆனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நம்ம அலசி வச்சுருக்கிற திணையை இதில் ஆட் பண்ணி ஒரு தடவை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. திணையை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே திணை பாயாசம் செஞ்சுருக்கேன் இல்லையா, அப்போ சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி தான். நீங்கள் திணை எந்த குவான்டிட்டி எடுக்கிறீங்களோ அதை விட டபுள் த பங்கு நம்மளுக்கு ஃபைனலாக எண்ட் ப்ராடக்ட் கிடைக்கும். ஸோ நீங்கள் 1 கப் திணை செஞ்சீங்க அப்படின்னா நம்மளுக்கு 2 கப்பு அளவுக்கு உப்புமா கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன், கிச்சடி கிடைக்கும். அதனால் இப்போ 1 கப் திணைக்கு 2 கப் வாட்டர் ஆட் பண்ணி இந்த மாதிரி ஒரு லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். இப்போது இது நல்லா கொதி வரணும். இது கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மூடி போட்டு குக் பண்ண போகிறோம். நீங்கள் மூடி போட்டு குக் பண்ணாலும் அடிக்கடி ஓப்பன் பண்ணி அதை கிளறி விட்டுட்டே இருங்க. இல்லைன்னா நம்ம போட்ட திணை இருக்கு இல்லையா, அதெல்லாம் கீழே போய் டெபாசிட் ஆகிடும். அதுக்கப்புறம் அது ஒரு மாதிரி பிடிச்சிக்கும். அதனால் அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருங்க. ஸோ லோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிங்கன்னா அடி பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி. ஸோ இப்போது நம்ம ஆட் பண்ண திணை இன்னும் குக் ஆகலை, அதுக்கு தேவையான மாய்ஸ்ட் இருக்குது. ஸோ இதை மறுபடியும் மூடி வச்சு குக் பண்ணோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆகியிருக்கிறது நம்மளுக்கே தெரியும். இப்போ திணை ஓரளவுக்கு குக் ஆகியிருக்கு. திணை குக் ஆகியிருக்கு அப்படின்றது எப்படி தெரியும்னா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக திணை பெருசாக ஆயிருக்கும். அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இன்னும் நம்மளோட கிச்சடியில் மாய்ஸ்ட் கண்டென்ட் இருக்குது. அதனால் இதை இன்னும் ஹீட் பண்ணணும். ஒரு லோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை குக் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ மறுபடியும் ஒரு தடவை மூடி போட்டு குக் பண்ணோம் அப்படின்னா இப்போ பாருங்கள், நம்ம திணையில் சுத்தமாக தண்ணியெல்லாம் வற்றி போச்சு. இருந்தாலும் கொஞ்சம் லைட்டாக மாய்ஸ்சர் இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா, இந்த பதத்தில் நீங்கள் இறக்கி வச்சிட்டிங்கன்னா நம்ம திணை கிச்சடி ரெடி. இப்போ 1 மினிட் சட்னி செய்யலாம். இந்த 1 மினிட் சட்னிக்கு இப்போ ஒரு மிக்சியில் ஒரு 10 to 15 பல் அளவுக்கு கோகோனட் ஆட் பண்ணிக்கிறோம். இல்லைனா உங்கள்கிட்ட துருவன தேங்காவே இருந்ததுன்னா அது 2 கைப்பிடி அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய், அதுக்கப்புறமா உடச்சக்கடலை அதாவது பொட்டுக்கடலை, அதுக்கப்புறமா இந்த சட்னிக்கு தேவையான உப்பு, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி அப்படியே ராவாக நம்ம தண்ணி விட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளோட 1 மினிட் சட்னி ரெடி. இது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா உடுப்பி ஸ்டைல் கோகோனட் சட்னி. இந்த 2 ரெசிபியுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.